வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா த சீக்ரெட் அதோட பார்ட் 5 பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் லாஸ்ட்டாக என்ன முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீடியோட முடித்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் அதெல்லாம் இப்போ தான் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு புக்கு படிக்கிறோம், இந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் லைன் பை லைனாக சொல்லிட்டு வரோம். புக்கில் இருக்க ஒரு இன்ச்சும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு புரியாமல் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் நம்ம என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிடலாம். அதாவது 3 விஷயத்தை பற்றி பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா கேட்குறது, இரண்டாவது விஷயம் என்னென்னா அதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ சைக்கிளோ ஏதோ கேட்குறோம்னா அந்த விஷயத்தை, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் பிரபஞ்சக்கிட்ட, அது திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம ரெண்டாவது கட்டம் ஒரு நடவடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நம்புறது, கிடைச்ச மாதிரி நம்புறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லும் போது இது உங்களுக்கு புரியாது, தெளிவாக வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்ட் 6 பார்க்கலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1லேருந்தே சரி, நம்ம வந்து ஆத்தர் பேசுகிற மாதிரி நானும் பேசிகிட்டு வரேன். அதாவது நான் அந்த ஆத்தர் நேரடியாக வந்து உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசுகிறேன். இப்பயும் அது மாதிரி ஆரம்பிக்க போது. இப்போ இதுலேருந்து நான் ஆத்தர் மாதிரி பேச போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நீங்கள் சொல்லலாம், அதாவது இது கஷ்டம், இது செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். அதாவது அந்த 3 விதியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்ன்றது சொல்லலாம். ஆனால் அந்த 3 விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீ சொல்கிறதுலாம் சரி மாதிரி தான் இருக்குது, ஆனால் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது இந்த வாழ்க்கையில். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுவே உங்களை வந்து கவர்ந்து இருக்கும். அப்படி கவர்ந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நேரம் வந்து நல்லாவே போகும். அந்த நாள் ஃபுல்லாக அதையே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அது மூலிமா நிறைய லாபங்களும் வரும். ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணால் நிறைய லாபம் வரும். பிஸ்னஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற பிஸ்னஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பண்ண மாதிரி ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ், அதாவது இந்த 3 விஷயங்கள், அதாவது நீங்கள் வந்து நினச்ச மாதிரி நம்புறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற யோசிச்சுட்டு இருக்கிறது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூடிய சீக்கிரத்தில் அடைய விரும்பும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தள்ளி போடவே போடாதீங்க. பிரபஞ்சத்துக்கு வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு உண்மையான வீரனாக இருக்கானா, அதாவது எந்த ஒரு ஆசைப்பட்டாலும் அதுக்கு வீரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பொருள் வருது. இப்போ நீங்கள் எந்த ஒரு வீரனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேகமான ஒரு வீரனாக இருக்கணும். அதாவது விவேகம் வேகம் ரெண்டுமே இருக்கணும் மாதிரி சொல்லுவாங்க. இதில் வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாங்க. ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, இது எனக்கு சைக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தேவையான அப்போ உங்கள் அப்பா அம்மாவே வாங்கி தரேன்றாங்க, அப்போ நீங்கள் போகணும். இதுமாதிரி சில விஷயங்கள் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பிஸ்னஸோ ஒரு விஷயமோ, நான் சைக்கிள் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இருக்குங்களோ இது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணலாம். உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க படிப்பில் இருக்கணும், எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பேர் ஆகும். ஓகேங்களா? நான் சில எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் தான் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் ஒரு கடவுள், இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் ஒரு கடவுள். அதுமாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. கரெக்டான நேரத்தில் வேகமாக ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதனால் வேகமாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. அதாவது உங்கள் கனவை அச்சீவ் பண்ணுற போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற பாதையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கு சரியான தீர்வுகளை நீங்கள் அப்பயே காணணும். சரிங்களா? அது ஒன்றே தான் உங்கள் வேலை. அது செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்கள் வேலை. நீங்கள் ஈர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருள்லேருந்து, ஒரு குண்டூசிலேருந்து, ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும், இல்லை புத்தகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஈர்ப்பு விதி மூலமாக உங்களால் வசப்படுத்த முடியும். நீங்கள் தான் ஒரு கடவுள் அப்படின்ற இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கடவுள்ன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஈர்ப்பு விதி நீங்கள் பயன்படுத்தலாம். இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து இந்த புக்கு முழுமையாக நீங்கள் படித்து முடிக்கும் போது அந்த வகைகள்லாம் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து நஷ்டத்தில் இருக்கேன், நான் வந்து ₹1 கூட லாக் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. உங்களால் நீங்கள் ₹1 கூட லாக் இல்லைன்னு உண்மையாகவே இருக்கட்டுமே, இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட இல்லைன்னே இருக்கட்டுமே, அப்படி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ₹1 கூட இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் முடியும். ஓகேங்களா? ₹1 இல்லாமல் கூட ஒரு சைக்கிள் வாங்க முடியும், அந்த சைக்கிளை விற்கவும் முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். ஒரு சின்ன காசு கூட இல்லாமல் பண்ண முடியும். பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆளாகணுமா, இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையணுமா, எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈர்ப்பு விதி எதாவது இருக்கிறீங்களோ அது வந்து அதுக்கு நிகரான ஒன்றோ இல்லை அதுவே உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது உண்மையிலே பாசிபிளான விஷயம். இது நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல போகிறேன். அந்த கருத்தை நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன கருத்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ராத்திரியில் ரோட்டில் காரில் போகிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து டோக்கியோவோ இல்லை நியூயார்க்கோ ஏதோ ஒரு நகருக்குள்ளே, அமெரிக்காவுக்குள்ளே ஏதோ ஒரு நகருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அப்படி போகும்போது காரில் போகிறப்ப அந்த கார் மூலிமா 20 அடி இல்லை ஒரு 200 அடி இல்லை 100 அடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் மூலிமா வந்து முன்னாடி லைட் அடிக்கும். அந்த லைட்டு போதும் உங்களுக்கு வந்து டோக்கியோக்கோ இல்லை எங்கே வேறு ஏதாவது நாடுகளுக்கோ நீங்கள் போகிறதுக்கு அந்த லைட்டு போதும் உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியறதுக்கு. அதே மாதிரி தான் உங்கள் கண்களும் இலக்கை நோக்கி போகும்போது உங்கள் கண்கள் லைட்டாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு மாதிரியே விரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, அதாவது நீங்கள் தான் இந்த டோக்கியோலேருந்து நியூயார்க் போகணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க. அதே மாதிரி உங்கள் இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் லாங் டேர்ம் கோல் இருக்கணும். அந்த இங்கேருந்து டோக்கியோலேருந்து நியூயார்க் வரைக்கும் லைட் அடிக்கணும் காரில் அப்படின்னு நினச்சினா உங்கள் காரால் அடிக்க முடியாது. அதே நீங்கள் நவுந்து போகும்போது, அதாவது உங்கள் இலக்கை நோக்க நீங்கள் நவுந்து போகும்போது உங்கள் கண்கள், அதாவது உங்கள் கண்களோ உங்கள் திறன்களோ எல்லாமே வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கு நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அடைஞ்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைன்ற படி, வெற்றின்ற ஒரு படி, இலக்குன்ற ஒரு படியில் முதல் படியை ஒண்டி ஏறுங்க. ஓகேங்களா? எவ்வளோ படி இருக்குது, 200 300 படி இருக்குன்னா அந்த 200 300 படியை பார்க்காதீங்க. இன்றைக்கி உங்களால் ஒரு படி ஏற முடியும் அப்படின்னா அந்த ஒரு படியை தைரியமாக கால் எடுத்து வைங்க. முன்னாடி ஒரு படியை மேலே கால் எடுத்து வைங்க. நாளைக்கு ஒரு படி எடுத்து வைக்கலாம். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போடலனாலும் இந்த விதிகள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே போகலாம். எவ்வளோ படி இருக்குது அப்படின்றத பார்த்து கவலையப்படாதீங்க. இன்றைக்கி என்ன படி, இன்றைக்கி ஒரு படி எடுத்து வைக்கிறோமா அதை மட்டும் கவலையத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது இந்த சைக்கிள் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இந்த பைக் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இந்த காரோ இல்லை இந்த உறவோ, எங்களுக்குள்ளே இருக்க உறவோ, இது எல்லாம் நீடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இது எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகலாம், இல்லை 3 செகண்ட் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், இந்தமாதிரி எவ்வளோ வேணால் ஆகலாம். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் உங்கள் எண்ணங்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறீங்களோ, இதுக்கு மாதிரி விதி புத்தகங்கள்லாம் இது வரைக்கும் வெளியிடப்படலை. இவ்வளோ நிமிஷத்தில் நீங்கள் இவ்வளோ இதை அடைஞ்சிடலாம் அப்படின்ற விதி புத்தகம்லாம் இல்லை. உங்களோட ஆர்வம், உங்கள் மூளை செயல்பாடு, நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாகவே இருந்துச்சுன்னா, உங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் அச்சீவ் பண்ணலாம். சில விஷயங்களை 30 நிமிஷங்களை அச்சீவ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் அச்சீவ் பண்ணலாம், இல்லை ஒரு நாளில் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, அதுக்கேற்ற எஃபெக்ட் உங்கள்கிட்ட இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களா, அதுக்கேற்ற நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருக்கா, நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறீங்களா, எல்லாமே வந்து இது ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதை அடைவீங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், இன்னொரு மக்கள் வந்து நினைப்பாங்க, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமனாக நினைக்கிறது என்னென்னா, சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு, சைக்கிள் அடைகிறதுக்கு நான் வந்து இவ்வளோ நாள் காத்திருக்கணும், கொஞ்ச நாள் போதும், பைக் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா, கார் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள், என் வாழ்க்கையை துணை அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா, அது மாதிரி போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றுத்து மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க. நீங்கள் சைக்கிள் வாங்குறதோட உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சிக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்களை நல்ல மனைவி அமையாது ஒரு மிகப்பெரிய விஷயம். சைக்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் நினச்சா கூட வாங்கிடலாம், இல்லை எவ்வளோ ருப்பீஸில் இருக்கோ அது வாங்கிடலாம். ஆனால் நல்ல மனைவி, வாழ்க்கை நல்ல துணைவி வந்து அமைகிறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அதை தான் எண்ணிட்டு இருக்கீங்க, எந்த நேரமும் உங்கள் எண்ணங்கள் அது மேலேயே இருக்குது. அப்போனா உங்களோட மனைவி, அதாவது நீங்கள் எது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்களோ உங்கள் நல்ல மனைவியை உங்களுக்கு அமைவாங்க. நீங்கள் எது கடுகளவு, இந்த கடுகை நான் வாங்கணும்னு நினச்சாலும் அந்த கடுகை உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சீக்கிரமாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஷார்ட் டைம் கோல்ஸ், அதாவது நீங்கள் லாங் டைம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஷார்ட் டைம் கோல்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் லாங் டைம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க. அதனால் எது உங்களுக்கு முக்கியமோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரும் அப்படின்றத நான் வந்து இங்கே உறுதி செஞ்சுக்கிறேன். சின்ன விஷயங்கள் சின்னதாகும், இல்லை பெரிய விஷயங்கள் ரொம்ப நேரமும் ஆகாது. அது நமக்குள்ளேயே உற்பத்திக்கிட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு விதிகளை நம்மளே வந்து நம்ம உருவாக்குறோம். அந்த விதி தான், ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கெடுத்துக்காதீங்க. சரி, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அந்த விஷயத்த நான் சொல்ல உங்கள் மனசில் நினைங்க. அதாவது உங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்படியே ஒரு வடிவம் உங்கள் முன்னாடி வரணும், அந்த ஃப்ரெண்டோட ஒரு வடிவம் உங்கள் முன்னாடி வரணும். அந்த ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் நினச்சிட்டு அப்புறம் விட்டு பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசலாம், அதாவது அந்த ஃப்ரெண்டை பற்றி பேசலாம், இல்லை அந்த ஃப்ரெண்டே உங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு போஸ்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த ஃப்ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட தேடி வரும். இது வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க, அதனால் அந்த விஷயம் உங்களை தேடி வருது. அதுமாரி எந்த விஷயத்தை நீங்கள் ஈர்க்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு உண்மை.
உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நான் வந்து கார் நிறுத்த போகிறேன். ஒரு இடத்துல கார் நிறுத்த போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கார் நிறுத்துகிற ஒரு குறிப்பிட்ட இடம் என் ஃப்ளாட்லேயோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ ஒரு மாலுக்கோ போகிறேன்னா கார் நிறுத்தத்துக்கு ஒரு இடம் வேணும். எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு கார் நிறுத்தத்துக்கு கரெக்டாக இடம் கிடைக்குது? இவ்வளோ பேர் கார் நிறுத்தி இருக்காங்க, இன்னும் இடம் பத்தாமல் இருக்குது, ஆனால் நீங்கள் வரும்போது எப்படி அந்த கார் வந்து அங்கே இருந்து போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் மனசுக்குள்ளே ஒரு வரைபடம் மாதிரி வச்சுப்பேன். இந்த இடத்துல தான் கார் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வச்சுப்பேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக நான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே நினச்சிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் காரை வந்து நிறுத்தும் போது 95% இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஒரு கார் நான் நிறுத்த வேண்டிய இடத்துல வந்து அந்த கார் இருக்காது. ஏன்னா ஈர்ப்பு விசைனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன். இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துலேருந்து அது பிரதிபலித்து அந்த கார் அந்த இடத்துல யாரும் நிறுத்தியிருந்தாலும் கூட அவங்க அந்த மாலில் இருந்தோ அவங்க ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வெல்லாம். அப்படி மிச்சம் 5% என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் 5% கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிட்ஸோ இல்லை 10 நிமிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் அந்த இடத்துல எடுக்கப்பட்டோன்னே நான் விட்டுருவேன். இதுதான் நான் எங்கே விடணும்னு நினைக்கிறேனோ அங்கே தான் விடணும். அங்கே போயிட்டு நான் இங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து நினைக்கக்கூடாது, இங்கே தான் போய் விடணும், இல்லை அங்கே தான் எங்கே இடம் கிடைக்கிற இடத்தெல்லாம் விடக்கூடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? எந்த இடம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிடணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம். சில எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். இந்த சில எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ ஆத்தர் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியும் உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு நல்ல குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஈர்ப்பு சக்தி இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல எண்ணங்களே நல்ல செயலுக்கு காரணம். ஓகேங்களா? அதனால் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம நினைக்கிறது செயல்படுறது எல்லாமே உயர்வாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.